மாநாட்டில் ஆன்மீக மற்றும் இலக்கிய படைப்புகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது. இதில் தற்பொழுது மாநாட்டினுடைய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக 2024 ஆகஸ்ட் 24, 25 ஆகிய தேதிகளில் பழனியில் அனைத்துல முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாடு நிகழ்வுகளை அறிந்து கொள்ளவும், பங்கேற்போர் பதிவு செய்திடவும், ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்கவும் தனி இணையதளமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 24 மற்றும் 25 முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய விவரங்களை அறிந்து கொள்ளவும் தனி இணையதளம் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. 2024 ஆண்டு ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதிகளில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாட்டு நிகழ்வுகளை அறிந்து கொள்ளவும், பங்கேற்போர் பதிவு செய்திடவும், ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கவும் தனி இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக தற்போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் முருகன் மாநாட்டில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பங்கேற்க விரும்பும் முருக பக்தர்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க விரும்பும் பேராளர்கள், ஆய்வு மாணவர்கள் பதிவு செய்திடும் வகையில் தனியாக வடிவமைக்கப்பட்டுள்ள இணையதளத்தை பொறுத்தவரையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதிகளில் பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அறுபடை வீடுகள் மற்றும் புகழ்பெற்ற முருகன் திருக்கோயில்களின் கண்காட்சி அரங்கு, ஆராய்ச்சி கட்டுரைகள், வாசிக்க ஆய்வரங்கம், மக்கள் அனைவரும் தாமே வழிபடும் வகையில் வேல்கோட்டம் மற்றும் முருகப்பெருமானின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் மாநாடு அமைக்கப்படுவதோடு சமய பெரியோர்களின் உரைகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், பக்தி இசை, பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பாளராகவும் பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவு நாளில் தமிழ் கடவுள் முருகனின் பெருமைகளை உலகறியும் வகையில் பறைசாற்றிய அடியார்கள், சமர்ப்பணி புரிந்தோர், சமய சொற்பொழிவாளர்கள், திருப்பணி மேற்கொண்டோர், ஆன்மீக மற்றும் இலக்கிய படைப்பாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புகளும் செய்யப்பட இருக்கிறது. எனவே இதற்காக தனி இணையதளம் என்பது இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.